திரு சிவபிரியன், இது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆழம் பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இடதுசாரிகள் வரலாம் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு திரு சுமந்த். நான் முதல்ல அதானே சொன்னேன், இது பார்கெனிங் டாக்டிக்ஸ் தானே நான் என்னோட பேச்சையே ஆரம்பிச்சேன். அப்படிதான் இதை பார்க்கணும். ஏன்னா இப்போ 2021 எல்லாருக்குமே தெரியும், விசிகா வந்து முதல்ல கையெழுத்து போட்டது கூட்டணி கட்சிகள்ல விசிகா தான். ஏன்னா விசிகாவை அந்த கூட்டணியிலிருந்து இழுத்து கொண்டு வந்து காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகளோடு வேற ஒரு மூன்றாவது அணி அமைக்கணும்னு ஒரு பெரிய முயற்சி நடந்தது. இதை வந்து திரும்ப அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சரி, நிறைய இன்டர்வியூஸ்ல அவரே சொல்லியிருக்காரு. ஸோ திரும்ப அவர்கள் வந்து டிஎம்கேக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை நேரடியாக கேட்டு பார்த்துருப்பாரு, கிடைக்கல. அதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அந்த பார்கெனிங் இதுவை வந்து இப்போ வந்து 2024 வரைக்கும் ஏடிஎம்கே ஆப்ஷனே கிடையாது. பிஜேபியோட இருந்தாங்க. ஒரு எலெக்ஷன் வந்து பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே ப்ரூவ் பண்ணி நின்றுட்டாங்க. இனிமே 26 கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது விசிகாவாகட்டும் சரி, காங்கிரஸ் கூட எல்லா மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷன் தானே. இப்ப விசிகே வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளான மது ஒழிப்போ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கைகளுக்கோ அதிமுகவும் ஒன்னும் தயாரா இல்லையே. அது அவங்க இப்பவே மறுத்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது நிச்சயமா கிடையாது அப்படிங்கறது நினைக்கிற மாதிரி கேட்ட உடனே அதிமுகவோ இல்ல திமுகவோ ஒத்துக்க மாட்டாங்க ஆட்சியில பங்குன்னு. அது எப்படி அரசியல் ஆகும்? திரு சுமன் சொன்னதுதான் நானும் திரும்ப சொல்ல வரேன். அதெல்லாம் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக வந்து விசிகா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதையே பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு தெரியும், ஏற்கனவே அதிமுகவால் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை என்ற கிரிட்டிசிசம் இருக்கு. சோ இப்ப விசிகாவை நாங்க வரவேற்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு இந்த கூட்டணி உடையாம 26ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவும் விசிகாவும் திரும்ப இதே கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா அது யாருக்கு பெரிய லாஸ் ஆஃப் ஃபேஸ்? ஏடிஎம்கேக்கு தானே. சோ இதெல்லாம் கேம் தான். திரு சுமந்த் சொன்ன மாதிரி 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த கேம் எல்லாம் போயிட்டே இருக்கும் தான். ஸோ இது வந்து எல்லா முறையும் இது நடக்கிறதாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஏற்கனவே எங்களை வந்து கடந்த முறை கொடுத்த மாதிரி 6 சீட்டோட நிறுத்திக்க கூடாது. எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீட்டை கொடுக்கணும். எங்களை வந்து லெஃப்டோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. காங்கிரஸுக்கு, அதாவது காங்கிரஸுக்கு இணையான 25 சீட்டெல்லாம் விசிகா கேட்கல. அவங்க கேட்கறது ஒரு டபுள் டிஜிட் நம்பர், 10 சீட்டு கொடுங்க, 12 சீட்டு கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த கோரிக்கைக்கு திமுக செவி சாய்க்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறது. என்னால் ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி விசிகாவால மட்டும்தான் நார்த் தமிழ்நாடுல ஜெயிக்கிறாங்கன்றது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் விசிகா இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன்.